தமிழகத்திற்கான உரிய நிதி பங்கீட்டை வழங்க கோரி 16வது நிதி ஆணையக் குழுவிடம் மனு அளித்திருப்பதாக பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற 16வது நிதி ஆணையக் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய மாநில பங்கீட்டை முழுவதுமாக வழங்க கோரி மத்திய நிதி ஆணையக் குழுவினரிடம் மனு அளித்ததாக கூறியுள்ளார். செஸ் போன்ற வரி விதிப்பில் தமிழகத்தின் பங்கு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய மத்திய அரசினுடைய வரி தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதிய கடிதத்தை நிதி ஆணையத்தினுடைய தலைவரிடம் இன்று வழங்கியிருக்கிறோம். நிதி வழங்குவதில் தமிழகத்திற்கு மத்திய அரசு தமிழகத்திற்கான நிதி வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதாவது 1957ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு மத்திய அரசினுடைய நிதியாக 8.4% வழங்கப்பட்டது. பிறகு 4.9% இப்பொழுது குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்திற்கு 3.57 லட்சம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வரி தொகையில் 50% வரியை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும்.